ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ கேமிங் தமிழ். நான் உங்க லியோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். பார்ட் 3ல என்ன பண்ண போறோம்னா, டைமண்ட் தேடி மைனிங் வெட்டல இறங்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருக்கோம். அதையும் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன ஆல்ல போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலும் இருக்குது. அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல தான் நேற்று தோணணும். இப்போ இதிலே ஸ்ட்ரைட்டாக இறங்கிடுவோம். இறங்கி நேற்று விட்ட இடத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சரியாகவே தோணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப ஆழம் போயிட்டோம்ல நேற்று. இந்த பக்கம் இந்த பிளாக்லாம் அதுக்கப்புறம் ஏறுறதுக்காக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இறங்க முடியல. அதனால் இந்த மரத்தெல்லாம் கையில் அந்த மரத்தெல்லாம் வச்சு ஏறினேன். கண்ணாபின்னு உடச்சிட்டு போயிட்டேனா? டார்ச் லைட் உடச்சிட்டேனா? இங்கே ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிறோம். நேற்று வரும்போது இந்த பிளாக்கை நம்ம பார்க்காம விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டுலேயே விட்டோம். இங்கே ஒரு அயன் இருந்துச்சு, அதையும் பார்த்தேன். கீழே இன்னும் அயன் இருக்கா? இதையும் எடுத்துருவோம். அயன் நம்மகிட்ட நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துருவோம். போனோடனே நமக்கு அயன், கோல்டு, ரெட் ஸ்டோனு, கோல் எல்லாம் கிடச்சிட்டு டைமண்ட் மட்டும் கிடைக்கல. டைமண்டை மட்டும் இப்படி கண்டுபிடிச்சி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்டுக்காக கோல்டு பிக்கெக்ஸ்லாம் பண்ணி எடுத்து வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு தான் நமக்கு போன வீடியோவில் கிடச்சிடல. இங்கே ஒன்று இருக்குது, இதை ஒன்று எடுத்துருவோம். மேலே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துருவோம். அப்புறம் வேறு இங்கே எதுவும் இல்லைல்ல வேறு. இங்கே சைடில் ஒன்று இருக்குது, இதை பார்க்காம போயிருப்போம். இதையும் ஒன்று எடுத்துருவோம். அதுக்கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்னீக் பண்ணிட்டு எடுத்துருவோம். ஸ்னீக் வால். இந்த இடத்துல ஒரு இட்டு வச்சுருவோம், ஏன்னா ஏறுறதுக்கு வசதியாக இருக்கணும். இங்கே ஒன்று வச்சுருவோம். அப்படியே திரும்பிடும். திரும்பி ரொம்ப தூரம் அன்றைக்கி தோண்டிட்டோம்ல. வீடியோ லென்த்தான வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ரொம்ப லாங்காக தான் போகுது. இந்த இடத்தோட தான் விட்டோன்னு நினைக்கிறேன். இதிலே தோண்ட ஆரம்பமா பிகாக்ஸுக்கு மாற்றிடுவோம். ஸ்டோன் பிகாக்ஸ்லேயே தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அயன் பிகாக்ஸ்லாம் வேணாம். ஆஹா, டார்ச் உடச்சிட்டேனே. அங்கே ஒரு டார்ச் வச்சிருவோம். இந்த இடத்துல உடப்போம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உடச்சிட்டு போனால் எதாச்சும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் கூகுளில் பார்க்குற வரைக்கும் -59 சொன்னாங்க. இப்போ தான் நம்ம 39 வந்திருக்கோம். 59, 58 தான் டைமண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இன்றைக்கி பெரிய வீடியோவாக தான் போகும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டார்ச் ஒன்று வச்சிரும். அப்படியே இல்லையே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும். நம்மக்கிட்ட டார்ச் 12 இருக்குது. அதனால் இப்போ டார்ச் தேவைப்படாது. மேலே ஏறுறதுக்கும் அவசியம் இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிப்போம். இப்போ இருட்டிட்டு டார்ச் வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் தானே? டைமண்ட் தான். இதுக்காகவே கோல்டு பேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன்.
வாங்க எடுத்துருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கையில் வரல? டைமண்ட் தானே இது. ஏன் கைக்கு வரல? ஏதாச்சும் மாட்டிக்கிச்சா? வந்துருக்கணுமே ஃப்ரெண்ட்ஸ். இருங்க பார்ப்போம். இன்வெர்டரிலையும் வரல. கோல்டில் வராதா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ், டைமண்டுக்கு முன்னாடி கோல்டில் தானே வரணும். இங்கே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம அயன் எடுத்து பார்ப்போம். அயனில் தான் வருமோ? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு பண்ணிட்டோம். அயன் எடுத்துடணும், கோல்டில் எடுக்கக்கூடாது போல். ரெசிபி இப்போலாம் அன்லாக் ஆகுது. நம்ம ஒரு டைமண்டை வேஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சுற்றி தோண்டுவோம். ஒரு டைமண்டாச்சும் கிடைக்காம போயிடும். ஆனால் இப்போதைக்கு ஒரே டைமண்ட் தான் கிடச்சிருக்கு. மீதி எல்லா டைமண்டையும் வேஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுன்னா கோல்டு பிக்காக்ஸே பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அயன்லேயே இன்னொன்று எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வந்திருப்பேன். அயன் நம்மகிட்ட நிறைய இருக்குது, ஆனால் கோல்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். கோல்டில் ஆர்மர் ஏதாச்சும் பண்ணிடுவேன். சரி வாங்க தோண்டும். இதை ஃபுல்லாக தோண்டி பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்றாச்சும் கிடைக்குதான்னு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்ப்போம். ஆனால் இப்படி ஒன்றத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உடச்சிரும். அங்கெல்லாம் இருக்க வேணாம். இங்கே இந்த இடத்துல தோண்டுவோமா? இந்த இடத்துல தோண்டுவோம். தோண்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டார்ச் ஒன்று சைடில் வச்சுருவோம். கையில் வச்சுட்டு போவோம், ஏன்னா இருட்டாக இருக்கும். இப்போதைக்கு வெளிச்சம் வர வரையும் தோண்டுவோம். ஓரளவுக்கு மேலே இருட்டாகிடும், அப்போ வந்து டார்ச் வச்சுப்போம். டார்ச் வைக்கலன்னா ஜாம்பிஸ் வேறு ஸ்பான் ஆகிடும், ஏன்னா பேசார் இருந்தால். அதனால் டார்ச் வச்சுருவோம். பார்த்தோன்னா டார்ச் இருக்குது. அவ்வளோவா டார்ச் தேவைப்படாது, தேவைப்பட்டால் செய்யணும். அதுக்கு வேறு கோல் இருக்கான்னு தெரில. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் மூலமாக கேட்குது. கேவ் இருக்குது பக்கத்தில். இந்த கேவ் வந்து வர சத்தம் தானே? என்ன சத்தனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு வருது. டேஞ்சராக இருக்குமோ? சரி வாங்க பார்ப்போம், எதனாலும் பார்த்துப்போம். ஒரு வேளை ஏஷியன் சிட்டி பக்கத்தில் இருக்குமோ? ஏஷியன் சிட்டிலாம் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இல்லையே. ஆனால் ஏஷியன் சிட்டிலாம் இது மாதிரி சத்தம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேவுக்கும் சத்தம் வரும், ஆனால் அது க்ரீப்பர்ஸ் கத்துற சத்தம் தானே கேட்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு தெரில, தெரிஞ்சாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? -59 வந்துட்டோம். இதுக்கு மேலே இது என்ன பெட்ராக்கா? பெட்ராக்னா இது கீழே எதுவுமே இருக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதான் லாஸ்ட்டா? இது கீழே வெறும் பெட்ராக் மட்டும் தானே இருக்கும். இந்த இடத்துல கிடைக்குமா ஃப்ரெண்ட் டைமண்டு? இப்படி தோண்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட். ஆஹா, ஸ்டோன் பிக்காக்ஸ் வளர்ந்துச்சு. அயன் பிக்காக்ஸ் வச்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தோண்டுவோம். அதெல்லாம் நாங்கள் தோண்டி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமண்டாச்சும் கண்ணில் பட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் மனசு வருத்தமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் மிக மிஸ் தான். ஸ்ட்ரெயிட்டாக தோண்டிட்டு போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் தோண்டி பார்ப்போம் ஸ்ட்ரெயிட்டாக. ஒன்றும் கிடைக்கலன்னா நம்ம வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய்ட்டு அவுட்ரோ கொடுத்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். நம்ம இன்னைக்கு தேடி வந்த டைமண்டு
டைமண்ட் கிடச்சிருச்சு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு டைமண்டாச்சும் கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் ஒருத்த வேஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ தானே வந்துட்டோம், டார்ச் வச்சிரும், இருட்டாக இருக்கு. ஸ்டோன் பிக்கர்ஸ் ஒன்று கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து கையில் வச்சுப்போம், இதையே வச்சு உடப்போம். ஸ்டோன் உடஞ்சதுக்கப்புறம் அயன் எடுத்துப்போம். அயன் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ராவும் இருக்குது. நான் எதுக்கும் நிறைய பண்ணி வச்சுக்கிட்டேன், இருந்தாலும் ஸ்டோன்லேயே பண்ணுவோம். கொஞ்சம் மாற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்ஷனை. ஸ்ட்ரைட்டாக போய் சைடில் இருக்கிறதையும் மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கீழே தோண்டுவோம். கீழே தோண்டி கீழே இருக்கான்னு பார்ப்போம். கீழே ஒரு டார்ச் வச்சுப்போம், இருட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இறங்கி வைப்போமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது புது ஸ்டோனா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெட்ராக்குன்னு நினைக்கிறேன், உடைக்க முடியல. எனக்கு இதை உடைக்க ட்ரை பண்ணுவோமா? ரொம்ப நேரம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேணா அயன் பிக்கெக்ஸை மாற்றி உடச்சி பார்ப்போமா? எனக்கு அயன் பிக்கெக்ஸில் உடச்சி பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கீழே உடச்சி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பெட்ராக் மட்டும் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே கிடைக்காது போல இருக்குது. வாங்க மேலே திரும்ப போய் நம்மளுக்கு டைமண்ட் கிடச்ச இடத்துலேயே தோண்டி பார்ப்போம். ஆனால் தேவையில்லாமல் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தாச்சும் எனக்கு கொஞ்சம் மனசு தேத்தலாக திரும்ப போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். இங்கே கொஞ்சம் கீழே இறங்கி பார்ப்போமா? இந்த இடத்துல இறங்குவோம். கண்ணாம்னா எல்லா பக்கமும் உடச்சி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு பக்கமாச்சும் ஒரு டைமண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைனா திரும்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். -53 வந்துட்டோம். 54 59 வரையும் இந்த பக்கம் இறங்குவோம். எல்லாம் மேலே போய் நம்ம ஃபர்னஸ் வச்சுருப்போம்ல அந்த இடத்துல போய் தோண்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்குவோம். அங்கேயும் கிடைக்கலன்னா திரும்ப வீட்டுக்கே போய்ட்டு அவுட்ரோ முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா இந்த எக்ஸ்ட்ரா அயன் பிக்காக்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு பாதி டேமேஜ் நான் அயன் பிக்காக்ஸ் வச்சு வைப்போம். ஸ்டோன் பிக்காக்ஸ் உடஞ்சிச்சு. இருட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டார்ச் வச்சிரும். இந்த இடத்துல உடச்சி பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 58 வந்துட்டோம். பெட்ராக் தட்டுப்பட்டுட்டு இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க திரும்ப போய்டும். இந்த இடத்துல கொஞ்சம் தோண்டி பார்ப்போமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தோணலை. வாங்க இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு மேலே ஏறிப்போம், படிக்கிற மாதிரி போட்டு. காப்பர் ஸ்டோன் வைப்போம், அது வேஸ்ட்டாக தானே இருக்குது. வாங்க ஏறி பார்ப்போம். அந்த பக்கம் ஃபர்னஸ் ஒரு இடத்துல வச்சுப்போம்ல அந்த இடத்துல போய் கொஞ்சம் தூரம் தோண்டி பார்ப்போம். அங்கேயும் கிடைக்கலன்னா நேராக ஏறி வீட்டுக்கு போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தோண்டி பார்க்குறேன். கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு ஒரு டார்ச் வச்சுட்டு வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய்ட்டு ஒரு அவுட்டரோட வீடியோ முடிச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற மாதிரி தெரில. கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் அங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு அடுத்த வீடியோவில் மைனிங் பண்ண வந்தோம்னா அந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவோம். இங்கே எங்கேயாச்சும் உடச்சிட்டு இருட்டிட்டா இப்போ டார்ச் வச்சுட்டு வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அப்படியே மேலே வந்துட்டோம். நமக்கு 2 டைமண்ட் கிடச்சிச்சு. அதில் ஒரு டைமண்ட் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ கூட சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன்.
இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரியே கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு இன்ஸ்டாகிராம் சேனலுமே இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.